எவ்வளவுக்கு வளகாப்பு பண்ணாலும் என்ன தொடப்ப நோக்கிற வச்சு வளையல் போடுறீங்க. எனக்கு புள்ள பிறக்கணுங்கிற கடிதம் அது பண்றீங்களா இல்ல எனக்கு அந்த புள்ள இல்ல இல்லன்னு குத்தி காட்டுறீங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு புள்ள இல்லாம இல்ல, வீடு புள்ள பிள்ளைக்கு தானே இருக்கு. எனக்கு புள்ள பிறக்காட்டியும் பரவாயில்ல, நான் போய் துணப்ப நோக்கிற மாட்டேன். அப்படியே உட்கார்ந்தாலும் உன் பொண்ணாட்டியோட வளகாப்புக்கு மட்டும்தான் உட்காருவேன். இப்போ நீ வர போறியா இல்லையா? உனக்கு தான் புள்ள இல்ல, நீ போய் வளையல் போட்டுக்கோ. உன்னால திருத்தவே முடியாதுடி. அக்கா விடுக்கா. இவளுக்கு 7 குத்து கிளைவெல்லாம் வயிற்றுல ஒண்ணு கையில் ஒண்ணு தூக்கிட்டு அலையறாளுங்க. எங்க நான் பெத்த மகராசன் அத்துடுறா மூதேவியை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னா சொன்னா கேக்குறியாடா? இந்த அம்மா ஒரு பொம்பளை தானே, ஒரு பொம்பளை பத்தி ஒரு பொம்பளை இப்படி பேசலாமா? அவ தம்பி காசை தண்ணி மாதிரி இறக்கிறதெல்லாம் எதுக்கு? அவ தப்பெல்லாம் மறைக்கிறதுக்கு தாண்டா. இதெல்லாம் தெரியாம அவங்க 2 பேர் பேச்சு இப்படி இங்க பேசின பேசட்டு நீ கண்டுக்காத. பொண்டாட்டி நீ பேசாம இரு. அக்கா இப்படி சண்டை போட்டுட்டே இருக்க போறியா? என் புள்ள குடும்பம் தலைக்க வேண்டாமா? இதே கிரிஜா இடத்துல நான் இருந்தேன்னா இந்த அம்மா மூஞ்சில காரி துப்பி இருப்பேன். அந்த மூதேவி சித்தி வராங்க பாட்டி, பேசாம இருக்க. அவளுக்கு என்ன 2 கொம்பா வளர்த்திருக்கு. சித்தி வராளாமா? சித்தி என்ன பண்ணுவா? என்னாச்சு? தண்ணி கொண்டு வாங்க. உட்கார். தண்ணி கொண்டு வாங்க. தள்ளுங்கடா. என்னாச்சுமா? ஏய் டேய் தண்ணி எடுத்து வாங்கடா டேய். கிரிஜா இங்க பாரு. என்னாச்சுமா? என்னமா தள்ளி போச்சா? எவ்வளவு நாள் ஆச்சு? 60 நாள் ஆச்சு. என்கிட்ட சொல்லிருக்கலாம். 2 மாசம் ஆச்சே. உங்க பேரு? கிரிஜா. ஏஜ்? 33. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுமா? 10 வருஷம். சரி. இதுக்கு முன்னாடி ஏதாவது அபார்ட் ஆயிருக்கா? இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்டே பாசிட்டிவா வந்திருக்கு. எப்படி செக் பண்ணீங்க? கோடு மைல்டா இருக்கே. உங்களுக்கு ஏஜ் அதிகமானதுனால 80% தான் வாய்ப்பு இருக்கு. 10 இயர்ஸா எதுவும் இல்லைன்னு வேற சொல்றீங்க. எதுக்கும் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம். அக்கா